சரி 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வரும் அப்போ வரும் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி அந்த மென்டாலிட்டி. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா கெஸ் பண்ணிட்டேன். ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படம் வந்து விக்கி நம்ம விக்னேஷ் சிவன் சொல்றத விட நயன்தாரா ஹஸ்பண்ட் சொன்னா நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ரிலீஸ் ஆகி வந்து நல்ல ஒரு வரவேற்பு. இதுக்கு முன்னாடி தானா சேர்ந்த கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி கீ எடுத்த படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் படம் படிச்சு. இந்த காத்து வாக்கில் 2 காதல் இந்த படம் வந்து இது ஆவரேஜாக தான் படம் இருந்தது. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அதாவது 400 ஓடி தான் மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறது வந்து இதை. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. 2040 எடுக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர நேரம் வந்து இதெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்ததில்லை, வேற லெவலில். ஸோ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வியந்துட்டேன். நானும் ரொம்ப வியந்து பார்த்தேன். எப்படியாவது விக்கி கிட்ட சொல்லி அந்த மெஷினை நானும் வாங்கி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்குது. பட் படம் வந்து விஷுவலைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நாங்கள் இன்னும் பார்க்கல. பிரதீப் ரங்கராஜனை எடுத்தாவே அவர் வந்து எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸை தான் ரொம்பவே கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அவர் நடிச்ச 3 படமுமே வந்து 100 crores அதுக்குள்ள தான் இன்வால்வ் ஆகிருக்கு. இதுவும் கண்டிப்பாக வந்து வந்துரும்னு நினைக்க படத்துள்ளுக்கு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போதெல்லாம் அப்பா இல்லாமல் பண்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான்.